ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பிட்காயின் அண்ட் ஈத்ரியம் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோஸை வந்து ரெகுலராக பாருங்கள். ஸோ போன வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தனோ அதுதான் இங்கே நடந்திருக்கு. ஸோ அதுதான் வந்து கண்டினியூஷனாக அப்படியே வந்து நான் ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போ வந்து அடுத்து என்ன நடக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு நாலேஜ்ன்றது கரெக்டாக கிடைக்கும். இப்போ நம்ம பிட்காயின் அப்டேட் உள்ள போயிடலாம். பிட்காயின் நம்ம வந்து சொல்லியிருந்தோம், இந்த லெவல் வந்து நம்ம மேஜர் லெவல், இந்த லெவல் டச் பண்ணிட்டு தான் மேலே போவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல டச் பண்ணிட்டு இப்போ மேலே போகிறோம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு பிட்காயினோட வீக்லி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இதுதான் லோ, இதுதான் ஹை. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் நமக்கு இன்னும் பிரேக் ஆகலை. பட் நமக்கு வந்து டெய்லியில் நமக்கு ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆகிருந்தான். இதுதான் டெய்லி சார்ட். ஸோ டெய்லி நான் சொல்லியிருப்பேன், ஸ்ட்ரக்சர்ன்றது நமக்கு வந்து இந்த இடத்துல சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்றது இந்த இடத்துல வச்சுட்டா நமக்கு. ஸோ அதுக்கடுத்து வந்து கீழே உள்ள தூரம் வந்திருக்காங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ப்ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் தான் வந்து நமக்கு மேஜரான லெவல். இந்த லெவல் வந்து எப்படி டிசைட் ஆகுதுன்றத பொறுத்து தான் அடுத்து வந்து மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுன்றது நம்ம முடிவு பண்ண முடியும். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் 4R போயிடுறேன். 4Rல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைனர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. மைனர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா நமக்கு வந்து இந்த புல் பேக்ஸ் தான் வந்து மைனர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மைனர் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் வந்துட்டு இருக்கு. இப்போ இதுதான் வந்து நமக்கு லோ. இதுதான் வந்து நம்ம இந்த லோவை கட் பண்ணால் தான் நமக்கு வந்து மைனர் ஸ்ட்ரக்சர் சோச்சு வச்சிட்டோம் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இந்த லெவல் தான் நம்ம வந்து மெயினான லெவல். ஸோ இந்த லெவலில் இருந்து நமக்கு வந்து இப்படி கீழே வரானா, இல்லை நமக்கு வந்து இங்கேருந்து இப்படி மேலே போயிட்டு அதுக்கப்புறம் இப்படி போகிறானான்றது நம்ம பார்க்கணும். ஸோ அதனால தான் வந்து இந்த இடத்துல வந்து நான் சொல்லியிருந்தேன், நான் போன வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன், இந்த இடத்துல நான் ஒரு ட்ரேட் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல இருக்கும்போது ஏன் இந்த இடத்துல நான் ட்ரேட் எடுத்துன்றது வந்து நம்ம போன வீடியோவில் வந்து சொல்லியிருப்போம் தெளிவாக. யூஎஸ்டிடி சார்ட்டை வச்சு நம்ம கான்ஃபிடன்ஸ் வச்சு நம்ம வந்து இந்த ட்ரேடுன்றது எடுத்திருந்தோம். ஸோ இந்த இடம் வரைக்கும் வந்துட்டான் ப்ரைஸ். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, காலையில் வந்து நான் ப்ரைஸ் வந்து கட் பண்ணிட்டேன். அதாவது 50% வந்து கட் பண்ணிட்டேன், ஃபுல்லாக கட் பண்ணல, 50% கட் பண்ணிட்டேன், மிச்சம் 50% மட்டும் ஓடிட்டு இருக்கு இப்போதைக்கு எனக்கு. ஸோ ஏன் 50% கட் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கேருந்து நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆனால் அப்படின்னா நமக்கு வந்து பிரேக் இவன் வந்து ஹிட் ஆகிடும். ஸோ அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் அப்படின்றது பார்த்தா நம்ம பிரேக் இவன் போட்டாச்சு. ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து பிரேக் இவன் போடாதவங்க போட்டுருவாங்க. ஸோ இந்த அப்டேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெலிகிராம் குரூப்பில் வந்து ரெகுலர் அப்டேட் பண்ணிட்டு இருப்போம். அதே மாதிரி வீடியோஸும் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து வீடியோஸில் நான் போகிறதுக்கு வந்து லேட் ஆச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் வந்து டெலிகிராமில் தான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ அது வந்து டெலிகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம வந்து கோர்ஸ் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கோர்ஸில் வந்து உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் என்னோட டெலிகிராம் லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது இங்கே வந்து நம்ம எப்படி வந்து என்ட்ரி எடுக்கலாம், அடுத்த என்ட்ரி வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்துடலாம். ஆல்ரெடி இங்கே நீங்கள் என்ட்ரி எடுத்துருந்தீங்கன்னா கம்முன்னு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து பிரேக் இவனில் போட்டு கம்முன்னு விட்டுருங்க. ஸோ 50% வந்து இந்த இடத்துல எடுத்துருங்க. இதுதான் வந்து இப்போதைக்கு சேஃப்டி பிளான் பார்த்தோன்னா இதுதான். ஸோ அடுத்து வந்து எப்போ என்ட்ரி ஆகலாம்னு பார்த்துடலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து யூஎஸ்டிடி சார்ட் போயிடலாம். இதுதான் வந்து யூஎஸ்டிடி சார்ட். ஸோ யூஎஸ்டி சார்ட்டில் நான் சொல்லியிருப்பேன், நான் அதாவது இந்த இடத்துல ரீடெஸ்ட்டு நமக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான். ஸோ இதில் வந்து இப்படி கீழே தான் வருவான்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி தான் இப்போது கீழே வந்துட்டு இருக்கான். இது வந்து நம்ம எங்கே என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா யூஎஸ்டிடி கான்ஃபரன்ஸ் வச்சு நம்ம வந்து பிடிசியில் என்ட்ரி எடுத்திருந்தோம். இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட்லைனில் இதோட ரீடெஸ்ட் வந்து நம்ம வந்து இது கீழே போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து பிடிசி வந்து மேலே போவோம். ஸோ யூஎஸ்டிடி டாமினன்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா யூஎஸ்டிடி டாமினன்ஸ் வந்து மேலே போச்சு அப்படின்னா டோட்டலாக வந்து கிரிப்டோ மார்க்கெட்டே பார்த்தீங்கன்னா கீழே போகும். அதே மாதிரி யூஎஸ்டி டாமினன்ஸ் வந்து கீழே போச்சு அப்படின்னா கிரிப்டோ மார்க்கெட் வந்து மேலே போகும். ஸோ அதை வச்சு தான் இதில் வந்து ஒரு என்ட்ரி அப்படின்றது எடுத்திருந்தோம். ஸோ இங்கே தான் வந்திருக்கு மைனர் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைனர் ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து இப்படி போகிற மாதிரி இருக்குது. இப்போ எனக்கு வந்து என்ன நடக்கணும் அப்படின்னா இந்த இதில் ஒரு சின்ன ரியாக்ஷன் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்படி கீழே அப்படி உடைச்சோம் அப்படின்னா இங்கேருந்து நம்ம வந்து செல் அடிக்கலாம். அதுவும் நம்மளோட லெவல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் நமக்கு கீழே இருக்குது. எங்கள் பார்த்தீங்கன்னா டெய்லியோட ட்ரெண்ட் லைன் இதுதான். ஸோ டெய்லியோட ட்ரெண்ட் லைன் இதுதான் நமக்கு வந்து மேஜரான என்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்துறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன என்ட்ரி தான் நமக்கு. ஸோ மேஜரான என்ட்ரி அப்படின்றது பார்த்தீங்கன்னா எப்போ இந்த ட்ரெண்ட் பிரேக் பண்ணி நமக்கு ரீடெஸ்ட் இருக்கிறானோ அந்த இடத்துல தான் வந்து நமக்கு மேஜரான என்ட்ரியாக இருக்கும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இங்கேருந்து நமக்கு வந்து இப்படி மேலே போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல டைவர்ஜன் ஃபார்ம் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல பாருங்கள், நமக்கு வந்து இடத்துல எங்கேயுமே டைவர்ஜன் நமக்கு ஃபாலோ ஆகலை. ஸோ டைவர்ஜன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எனக்கு இப்போ சின்ன ஒரு பவுன்ஸ் மாதிரி கொடுத்துட்டு ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு மேலே போகணும், இப்படி மேலே போயிட்டு எனக்கு திரும்ப இப்படி வரணும். அதே மாதிரி என்னோடய ஆசிலேட்டரில் எனக்கு வந்து கீழே இப்படி வந்து பிரிண்ட் ஆகணும். ஸோ இந்த மாதிரி டைவர்ஜன் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு என்ட்ரி எடுக்கலாம் நம்ம. ஸோ அதை வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை அப்படியே இங்கேருந்து கீழே போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஈத்பிடி ஸ்டார்ட் போயிடலாம். ஈத்பிடி ஸ்டார்ட்டில் சொல்லியிருப்பேன் நான், இந்த லெவலுக்கு கீழே ஒன்று, அதாவது இந்த ரெண்டு ட்ரெண்ட் நடுவில் தான் இப்போதைக்கு இருந்து ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒன்று மேலே பிரேக் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து நம்ம புல்லிஷ் ஆகிடலாம் ஈத்ரியமில். இல்லை நமக்கு வந்து கீழே இருக்க இந்த ஒயிட் பாக்ஸ் கீழே வந்து க்ளோஸ் வச்சோம் அப்படின்னா இங்கேருந்து நம்ம வேரிஷாக மாறிடலாம். ஸோ இப்போதைக்கு வந்து இதுதான் பிளான். ஸோ ஈத்ரியமுக்கு இதுதான் செட்டப் உங்களுக்கு. ஸோ ஈத்ரியமில் உங்களுக்கு ட்ரேட் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒன்ஸ் இந்த ப்ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரைஸ் வந்து ஈத் பிடிசி சாட்டுது இந்த மேஜர் ட்ரெண்ட் லைனுக்கு மேலே வந்து க்ளோஸ் வச்சா அப்படின்னா அதுக்கடுத்து வந்து மேலே போகிற மாதிரி ஒரு பிளான் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ஈத்ரியம் அப்படின்றது எடுக்கணும். ஸோ இப்போதைக்கு இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு மேஜரான லெவல் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நேற்று எடுத்த ட்ரேடை வந்து பிரேக் இவனில் வச்சுட்டு வெயிட் பண்ணுங்கள். அதே மாதிரி 50% வந்து கட் பண்ணிவிடுங்க. இதுதான் இப்போதைக்கு இருக்க சேஃப் பிளே. ஸோ இங்கேருந்து மேலே போவான்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து இப்போதைக்கு வந்து எந்த லெவலும் பிரேக் ஆகலை. ஸோ இப்போதைக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ட்டில் இருக்கான். ஸோ ஒரு இந்த ரெசிஸ்டன்ட் நம்ம பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து வேறு ஏதாவது என்ட்ரி இருந்தால் நம்ம பார்த்துக்கலாம். நம்ம அப்படி கிடைக்கல, இங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆகிறோம் அப்படின்னா நம்ம ஈத் பிடி ஸ்டார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம கான்ஃபிடன்ஸ் பார்த்து அதில் வந்து நம்ம வந்து ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம்.
இப்போதைக்கு இருக்க ப்ளே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஐ திங்க் இந்த வீடியோவில் வந்து எல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள்.